ராகு அப்படின்னாலே பொதுவா ஒரு ஏமாற்ற கிரகம், அது ஒரு பேராசை கிரகம். பேராசை வந்தா ஏமாற்றம் வருமா வராது? வரும் நிச்சயம் வரும். அதே ராகு பாத்தீங்கன்னா அந்நிய பாஷை பேசுறது, தூரதேசம் போறதுக்கும் அது ராகு நல்லா இருக்கும். சிலர் நான் என் வாழ்க்கை பூரா கனவா போகுதேம்பாங்க. எது கனவா போகுதே, நம்ம வாழ்க்கை பூரா கனவு நினைச்சது நடக்கலேம்பாங்க. அது ராகு தான். நிழற்கரகம் தானே. ஆமா ஆமா. இதே ராகு பாத்தீங்கன்னா மலை சார்ந்த பகுதிகள் ராகு தான். இதே ராகு பாத்தீங்கன்னா ஒரு தீய பழக்கம். ஆமா, அதான் சொல்றேன், தீய பழக்கத்துக்கு அடிமையாயிருவாங்க. ஆமா, தேவையில்லாத நட்பு, தீய பழக்கம், இதுவும் ராகு தான். இப்ப ஒரு ஜாதகத்துல குரு ராகு நட்சத்திரத்துல இருந்தாலும் சரி, திருவாதிரை, சுவாதி இப்படி இருக்கு அப்படின்னா இந்த குரு ராகு காம்பினேஷன், குருவுடைய பார்வையில ராகு, குருவுடைய சேர்க்கையில ராகு இருந்தாலே குரு ராகுங்கிற காம்பினேஷன் வந்துடும். சிலருக்கு குரு ஒரு கட்டத்துல இருக்கும், அடுத்த கட்டத்துல ராகு இருக்கும். குரு போய் மூவ்மெண்ட்ல போய் தொடர்றது ராகு, அதுவும் இங்க வேலை செய்யும். குருவுக்கு அடுத்து ராகு. ஒரு கிரகம் தன் பாகைக்கு அடுத்த கட்டத்துல 2 கட்டத்துல இருந்தா கூட அது சேர்க்க மாதிரி வேலை செய்யும். அதெல்லாம் நம்ம அனுபவத்துல பார்க்க முடியும். சொல்லி பழகும் போதுதான் உங்களுக்கு அதுல விளக்கமே கிடைக்கும்.